இந்த வேலண்டைன்ஸ் டேல வந்து பார்த்தீங்கன்னா ரோஸை வாங்கலாமா இல்லைன்னா க்ரீன் ஷர்ட்டை போடணும். அது என்ன ஷர்ட் போடுவாங்கப்பா அப்படின்னு கேட்டால் பசங்க தலை வெயிட்டாக முடியுது. பிளாக் போட்டால் அகெயின்ஸ்ட்டு. அண்ணா அது ஏன்னா என்கிட்ட கேட்குறீங்க, உங்களுக்கே தெரியாதா அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறான். ஆமாடா மறந்துட்டேன்டா, அந்த காலத்தில் போட்டுதுடா மறந்துட்டேன்டா. நீ அதை பண்ணாதன்னு சொன்னாலும் மாறாது. அதை காட்டிலும் மேலான அன்பை காட்டும் பொழுது வாழ்க்கை மாறும். எத்தனை பேருக்கு லெட்டர் கொடுத்தாலும் ப்ரப்போசல் நீங்கள் சொன்னாலும், எத்தனை பேருடைய அன்புக்காக நீங்கள் ஏங்கி காணப்பட்டிருந்தாலும், இன்றைக்கு கடவுளுடைய அன்பு தான் நிலையான ஒரு அன்பு. அதில் குறையே இருக்காது. ஆராதனையில் பார்த்தோம், ஒரு பாவியான ஸ்திரீ இயேசுவின் பாதத்தலகை வந்து அமர்ந்தார். இந்த ஆக்சஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் ஜீசஸ் அலோவ் பண்றார். இந்த இடத்துல நம்முடைய இருதயமானது இப்படிப்பட்ட தன்மையில காணப்பட வேண்டும். இவங்கெல்லாம் பெரிய பாவி, இவங்கெல்லாம் வந்து அசுத்தமானன்னு சொல்லிட்டு மூஞ்ச திருப்பிட்டு போற அநேக கிறிஸ்துவர்கள் இருக்காங்க. இந்த சர்ச் யாருக்கு வாசல் திறக்கப்பட்டிருக்குன்னா பாவிகளுக்கு திறக்கப்பட்டிருக்கு. குடிக்காரங்க, ஸ்மோக் பண்றவங்க, விபச்சாரக்காரங்க, வேசித்தனத்தில் இருக்கிறவங்க, இதுக்கெல்லாம் இந்த சர்ச் ஓப்பன். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தான் ஓப்பன். அவங்க தான் உள்ள வரணும். அவங்கள நேசிக்கிறவர்களாக நம்ம காணப்படணும். இன்னைக்கு ஒருத்தர் ஸ்லிப்பரோட உள்ள வந்துட்டாரு இங்கிலீஷ் சர்வீஸ்ல. நம்ம லீடர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, ஐயோ ஸ்லிப்பர் போட்டு உள்ள வரக்கூடாது. ஏன் ஸ்லிப்பர் போட்டு வந்தா என்ன பிரச்சனை? ஆண்டவர் போயிடுவாரா? ரூட்டை மாறி அப்படியே சர்ச்சுக்கு போயிடுவாரா? அந்த மனுஷன் காலை தூக்கி காட்டுறாரு, அவ்வளோ காலு சீல் புரிஞ்சு அப்படி இருக்கு உள்ள. சரி, நம்மளுடைய பேட்டர்ன் மாற்றம், இருதயத்துல எண்ணங்கள் மாற்றப்பட வேண்டும். எத்தனை வார்த்தைகள் பாத்ரூம்ல ஆண்டவர் உங்ககிட்ட பேசுறாரு, எத்தனை எல்லா சூழலிலும் ஆண்டவர் பேசுறாரு. இது போட்டனால ஆண்டவர் பேசுவாங்க. அப்போ ஒவ்வொரு வாட்டியும் லாஜிக்கே இல்லையே. ஆண்டவருடைய இருதயம் எப்படிப்பட்டது தெரியுமாங்க? ஒரு பாவியான ஸ்திரீ அவள் இயேசுவின் பாதத்தை தொட்டு கொண்டு இருக்கும் பொழுது வீட்டு எஜமான சொல்றான், இவர் உண்மையான தீர்க்கதரிசினா இவரை தொடுகிறவர் யார் என்பது அவருக்கு தெரிஞ்சிருக்கோன்றான். அவருக்கு தெரிஞ்சதுனாலதான் அலோவ் பண்றாரு. இதுதான் அவருடைய இருதயம். அவருடைய இருதயம் என்பது எல்லாரும் ஈஸியா உள்ள வரதுக்குரியதான ஆப்ஷன் கொடுக்குது. நீ சர்ச்சுக்குள்ள வந்தா பொட்டு எடுத்துடணும், நீ சர்ச்சுக்குள்ள வந்தா பூ வைக்க கூடாது, நீ சர்ச்சுக்குள்ள வந்தா மெட்டி போடக்கூடாது, நீ சர்ச்சுக்குள்ள வந்தா இந்த ஓடையில தான் வரணும், நீ சர்ச்சுக்குள்ள வந்தா நீ இப்படிதான் இருக்கணும், நீ சர்ச்சுக்குள்ள வந்தா நீ இந்த சைடுல தான் உட்காரணும். இதெல்லாம் பாரம்பரியம். காட்வுடைய லவ் வந்து எல்லாரையும் அக்செப்ட் பண்ணணும். இதெல்லாம் விட்டுட்டு வரணும்னா எவனும் உள்ள வர மாட்டான். ஆனா உள்ள வந்த உடனே அவருடைய அன்பு இதை காட்டிலும் மேலானது என்பதை புரிந்தவர்களுடைய நிலை, வாழ்க்கை எல்லாமே மாற ஆரம்பிச்சு. இதுதான் காட்ஸ் லவ்.